எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனல் வழியாக ஆவடியிலிருந்து திருத்தணிக்கு வெறும் 40 ரூபா பட்ஜெட்டில் ட்ரெயினில் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு வர்றதுக்கான நம்ம ஒரு வீடியோ பதிவை பார்க்க போகிறோம். சமீபத்தில் நான் திருத்தணிக்கு போயிருந்தேன். அதற்காக நான் தேர்வு பண்ண ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 43501 இந்த வண்டி நம்பரு. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆவடி ரயில் நிலையத்துக்கு தினந்தோறும் காலையில் கரெக்டாக 4:30 மணிக்கு இந்த வண்டி வரும். காலையில் ஃபஸ்ட்டு வண்டி இந்த வண்டி தான் திருத்தணிக்கு போகிறதுக்கு. இதே வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரலில் காலையில் எர்லி மார்னிங் 3:50க்கு சென்னை சென்ட்ரலேருந்து புறப்பட்டு ஆவடிக்கு வந்து காலையில் கரெக்டாக 4:30 மணிக்கு வரும். திருத்தணிக்கு இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6:05க்கு போய் ரீச் ஆகும். நம்ம ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து திருத்தணிக்கு போகிறதுக்கு இந்த வண்டிக்கு ஸ்டாப்பிங் மொத்தம் 18 ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி கடந்து போகக்கூடிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா சரியாக ஆவடியிலிருந்து திருத்தணிக்கு மொத்தம் 62 கிலோமீட்டர் எடுத்துக்குது. இந்த வண்டியோட பயண நேரம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 35 நிமிஷம் இந்த வண்டி பயண நேரம் ஆகுது. வெறும் 40 ரூபா பட்ஜெட்டில் நம்ம ஆவடியிலிருந்து திருத்தணிக்கு போயிட்டே வரலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவல் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த லோக்கல் புறநகர் ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவடியிலிருந்து திருத்தணிக்கு போகிறதுக்கு மொத்தம் 18 நிறுத்தங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா நிறுத்தங்களும் காட்டியிருக்க மாட்டோம். ஏன்னா இந்த வண்டி அதிகாலை நேரம் போயிட்டுருக்கு. அதனால் எந்த பதிவும் நான் இதில் காட்டலை. இப்போ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா திருத்தணியை நோக்கி போயிட்டுருக்கு. அதாவது அரக்கோணம் நார்த்து கேபினை நோக்கி நம்ம வண்டி போயிட்டுருக்கு. இப்போ அதிகாலை நேரம் இந்த இடத்துல வந்து சூரிய உதயம்லாம் நம்ம பார்க்க முடியுது. நம்ம திருத்தணி முருகருடைய அந்த மலை கோபுரம் வந்து தரிசனம் வந்து நமக்கு கிடைச்சிது. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முருகருடைய அந்த கோபுர தரிசனமும் இங்கே நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஆடி மாதத்தில் இன்றைக்கி ஆடி கிருத்திகை, இதுக்கு முன்னிட்டு நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருத்தணிக்கு போனோம். அழகாக திருத்தணிக்கு காலையில் 6:05க்கு வந்து நம்ம இறங்கிட்டோம். இங்கே திருத்தணி ரயில் நிலையம் இறங்கிட்ட பிறகு அப்படியே வெளியே வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நடக்க ஆரம்பித்தேன். 10 மினிட்ஸ் நடக்க ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா மலை அடிவாரம் வந்துடுச்சு. அதாவது சரவண பொய்கை வந்துடுச்சு. இந்த சரவண பொய்கை வந்த பிறகு நம்ம இங்கே வந்து காலெல்லாம் அலம்பிட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு இங்கேருந்து நம்ம வந்து மலை ஏறி தான் முருகரை போய் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த சரவண பொய்கை வந்து பார்த்திங்கன்னா திருத்தணியில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான் இந்த சரவண பொய்கை. இங்கே வந்து ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. இன்றைக்கி ஆடி கிருத்திகை வந்து திருத்தணியில் வந்து தொடர்ந்து நடக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து முருகரை எப்படின்னா பார்த்துடணும் இந்த ஆடி மாதத்தில். அதுக்காக தான் நம்ம அதிகாலை நம்ம ஆவடியிலிருந்து புறப்பட்டு திருத்தணிக்கு வந்தோம். இந்த சரவண பொய்கையாண்ட இருந்து நம்ம கோபுர தரிசனத்தும் பார்த்துட்டோம். இங்கேருந்து நம்ம அப்படியே வந்து படிக்கட்டு ஏறி முருகனுடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம திருத்தணிக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ரயில் நிலையத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ மூலியமாக மலைக்கு டைரெக்டாக போவாங்க. சில பக்தர்கள் வந்து பேருந்து நிலையத்துக்கிட்ட போயிட்டு அங்கிருந்து நம்ம வந்து திருத்தணி தேவஸ்தானம் சார்பாக பேருந்துகள் இருக்குது. அந்த பேருந்துகள் மூலயமா மலைக்கு போவாங்க. ஆனால் நான் நடந்து தான் போயிருக்கேன். எப்போ போனாலும் நடந்து தான் போவேன். இப்போ நம்ம மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த முதல் படிக்கட்டு கிட்ட இருக்கோம். இங்கே முருகருடைய அற்புதமான திருவுருவ சிலை இருக்குது. முருகருக்கு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு நன்றிகள் சொல்லிட்டு வணங்கிட்டு இங்கேருந்து நடக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 365 படிகள் இருக்குது. இந்த 365 படிகளை நம்ம ஏறிட்டோம்னு சொன்னால் நம்ம முருகரை போய் தரிசனம் பண்ணலாம். இயற்கை வந்து காலையில் ஒரு அழகான ஒரு தோற்றமாக இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மலை ஏறும்பொழுது இயற்கையை ரசிச்சுட்டே நம்ம தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தோம். முருகனுடைய ஆசீர்வாதத்தில் தொடர்ந்து இந்த பின்பக்கம் காட்டுறோம் பாருங்கள். அப்படியே வந்து காலையில் அந்த சூரிய உதயம் காட்சியை நம்ம பார்க்க முடியுது. பச்சை பசேல்னு மலைகள் இருக்கிற தோற்றம் இது எல்லாமே பார்த்துக்கிட்டு முருகரை எப்போ தரிசனம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த ஆனந்தமான மனநிலையில் நம்ம 365 படிகளை தொடர்ந்து ஏற ஆரம்பித்தோம். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து நம்ம மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். மேலே வந்த உடனே முருகருக்கு நன்றிகள் தெரிவித்து நேராக இந்த இடத்துல நம்ம நேராக வந்து நின்னோம். இப்போ வந்து ஒரு வேல் காட்டுறோம் பார்த்தீங்களா. இந்த வேலில் வந்து பக்தர்கள் வந்து திருநீரை பூசுவாங்க. அதே போல் இங்கே வேலில் வந்து எலுமிச்சப்பழம் வந்து வைப்பாங்க. இந்த வேலை தொட்டு வணங்கிட்டு பக்கத்தில் எதிர்நோக்குற கோபுரத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அகாண்டம் இருக்குது. அந்த அகாண்டத்தை வணங்கிட்டு கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு நேராக நம்ம வந்து முருகரை தரிசனத்துக்காக உள்ளுக்குள்ளே போனோம். நம்ம வந்து ஃப்ரீ தரிசனம் தான் போனோம். கரெக்டாக ஃப்ரீ தரிசனத்துக்கு நான் உள்ளே போகும்பொழுது காலையில் கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா 6:45 டைமிங்கு. இந்த 6:45க்கு உள்ளே போனேன். கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே, அதாவது 1 மணி நேரத்துக்குள்ளே முருகருடைய தரிசனம் ரொம்ப அற்புதமாக கிடைச்சிது. ஒரு 20 நிமிஷம் நின்று முருகரை அற்புதமாக தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை முருகர் வந்து எனக்கு கொடுத்தாரு. இந்த ஆடி மாதத்தில் முருகருக்கு நன்றி தெரிவித்து அப்படியே வந்து இந்த கோயில் கோபுரத்தை சுற்றி வந்தோம். சுற்றி வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இயற்கைகள்லாம் நம்ம காலையில் நேரத்தில் பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக
அழகாக இருந்தது. மீண்டும் இந்த இடத்துல இந்த முருகருடைய வேல் இடத்துல வந்து திருநீர் எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகிற தயாராகணும். அதுக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் இந்த கோபுரத்துக்கு இந்த சைடு நம்ம போய் தரிசனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் வந்தோம். இந்த ஆப்போசிட்டில் காலையில் இயற்கை அழகி பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புத்தூர் பக்கம் நம்ம திருத்தணியிலேருந்து நம்ம காட்டுறது வந்து புத்தூர் சைடு இயற்கை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ அற்புதமாக இருந்தது. இந்த ஆடி மாதம் உங்களுக்கும் ஒரு அற்புதமான மாதமாக அமைய எல்லா வல்ல முருகப்பெருமானுடைய அருள் பெற நீங்கள் வந்து திருத்தணிக்கு போங்க. கண்டிப்பாக திருத்தணிக்கு நம்பி போகிற பக்தர்களை முருகர் ஒரு நாளுமே கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு முருகராண்ட போங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருத்தணி ஆண்டவருக்கு அரோகரா, 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 அரோகரா.